ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம SBOவில் 4th டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்றது பற்றி பார்க்க போகிறோம். லைவ் அமௌண்ட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ 4th டாஸ்க்கு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு Amazon வெப்சைட்டுக்கு வந்துடணும். ஆப் ஆர் வெப்சைட் Amazon.in டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வந்துடும். இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட், இப்போ நம்ம வந்து LED டிவி செலக்ட் பண்ணிருக்கோம். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது இந்த ப்ராடக்ட்டும் ப்ளஸ் டைட்டில் ரெண்டும் வந்து தெரியாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கணும். சரிங்களா? எடுத்து வச்சுட்ட பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பிஃபோராக பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, டாஸ்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதே மெத்தடில் பண்ணணும். ஓப்பன் த Amazon ஆர் Amazon ஆப்பு, வெப்சைட்டு அல்லது ஆப்பு. செலக்ட் ஒன் ப்ராடக்ட்டு, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஹெட்லைன்ஸ் தெரியாப்புல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இதான் இப்போது லேட்டஸ்ட்டாக அப்டேட் கொடுத்துருக்காப்புல. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஹேஷ்டேக்கை கம்பல்சரியாக போடணும். நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணக்கூடாது. டைட்டில் கொடுக்கறதுலாம் வந்து இப்போதைக்கு கொடுக்கக்கூடாது. ஒன்லி இந்த ஹேஷ்டேக் மட்டும் கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அமௌண்ட் ஆட் ஆகிடும். இல்லைனா உங்கள் அமௌண்ட்டு டபுளாக டிடக்ஷன் ஆகிடும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில்ன்ற இடத்துல Amazon இப்போ வந்து Amazon டைப் பண்ணிக்கிறீங்க. டைட்டில் இடத்துல டைட்டிலில் Amazon, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் டைப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்குன்றதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஃபேஸ்புக் இப்போ URL வந்து நம்ம ஃபேஸ்புக்கில் போய் காப்பி பண்ணிட்டு வரணும். இப்போ இதை வெயிட்டிங் பேஜில் விட்டிங்கன்னா உங்களுக்கு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு தான் திரும்ப வந்து நீங்கள் இதை டைப் பண்ணணும். இப்போ Amazonலேருந்து வந்துட்டு அங்கே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸ்புக்கை இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுறோம். ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கணும். போஸ்ட்ன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு பிஃபோராக இந்த ஹேஷ்டேக்கை காப்பி பண்ணிக்கணும். ஹெட்லைன்ஸோட இப்போ போஸ்ட்டு ஆயிடுச்சு. இப்போ போஸ்ட் ஆனதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஷேர்ன்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறீங்க. அப்படியே இங்கே கீழே ஸ்கோர் பண்ணிகிட்டே வேணும். காப்பி லிங்க்ஸ் இருக்குதுங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. லிங்க்ஸ் காப்பின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இது ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, டைம் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணி டேஷ்போர்டை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ டேஷ்போர்டு டுடே டாஸ்க்கு கிளிக் பண்ணதும் இந்த பேஜுக்கு போகுது. இந்த பேஜில் வெயிட் பண்ணணும். ஒரு 20 மினிட்ஸ் இந்த பேஜில் 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். இந்த பேஜில் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். டைமர் ஓடிட்டுருக்குல்ல, வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டைமர் முடிஞ்சதும் 15 வந்துச்சு பாருங்கள். டாஸ்க் பேஜ் வந்தோம். ஸ்டெப் பை ஸ்டெப் பேஜாக ஆல்ரெடி ஓல்டு மெத்தடில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லாம் ஓல்டு மெத்தடு. 4th டாஸ்க்கு நியூ மெத்தடு இதை தான். டிஸ்கிரிப்ஷனில் இதை பாருங்கள், இந்த டேக்கை வந்து ஆட் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷனில் இதை காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டீங்கன்னா காப்பி பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் அங்கே ஆட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம போஸ்ட்டு போட்டோம். இப்போ டைட்டில்
அமேசான் டைட்டில் கொடுத்துட்டு செலெக்ஷனில் ஃபேஸ்புக்னு கொடுத்துட்றோம். யூஆர்எல்ல நம்ம அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபேஸ்புக்கில் நம்ம காப்பி பண்ணதை அங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட் பண்ணிட்டு இந்த யூஆர்எல்லை நம்ம காப்பி பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு, போஸ்ட் ஆகிடுச்சு. ஷேர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறீங்க. காப்பி லிங்க்ஸுன்னு வருது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணிட்டீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டேப். இதில் வந்துடுறீங்க. உங்கள் யூஆர்எல் அங்கே காப்பி பண்ணதை இங்கே வேணால் பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சப்மிட்ன்றதை கொடுக்குறீங்க. அவ்வளோதான், யுவர் டாஸ்க்கு கம்ப்ளீட்டட். இதை வந்து பேய்டு ஹிஸ்ட்ரியில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பேய்டு ஹிஸ்ட்ரியில் போனீங்கன்னா 29 டேட்டில் இந்த டைமில் அமௌண்ட் 15 ஆட் ஆகிடுச்சுங்களா. இதுதான் டாஸ்க். பொறுமையாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எங்கே போய் பண்ணணுன்னா, அமேசானில் ப்ராடக்டை சர்ச் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம SBO போர்ட்டல் வெப்சைட்டில் லாகின் பண்ணிவிட்டு டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக பண்ணுங்கள், உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் சிம்பிள் ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ.